ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட் 5ல் தொடர்ச்சியாக 7வது வினாலேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த 7வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பெர்னோயியின் தத்துவத்தை பயன்படுத்தி விளக்க முடியாத நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது விட மிதக்கும் பலகையை பயன்படுத்தி கடல் அலையின் மீது வழுக்குதல், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபிங். ஸோ இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா சரி, இப்போ அடுத்ததை பார்ப்போம். ஒரு உயரமான குழாயின் ஊடாக வானத்தை நோக்கி புகை அனுப்பப்படும் செயல்முறை. இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, வானத்தை நோக்கி புகை அனுப்புறாங்க என்றால் கட்டாயம் என்ன நடக்கணும், மேல வந்து அமுக்கம் குறைவா இருக்கணும், உள்ளுக்குள்ள வந்து அமுக்கம் கூடவா இருக்கணும். அப்படின்னா தான் என்ன நடக்க போகுது, பிரஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் இந்த புகை போக போகுது. ஸோ இது வந்து ஒரு பாய் வந்து இயங்குது. ஸோ அதனால பேர்னிங் தத்துவத்தை பயன்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க போகுது. மற்றையதோட ஒப்பிடும்போது அதை ஓகேன்னு வச்சிடலாம். ஸோ செகண்ட் வந்து விளக்கலாம். மூன்றாவது பார்ப்போம், ஒரு பாய்மர கப்பலின் இயக்கம். ஸோ இந்த ஒரு பாய்மர கப்பலும் இயங்கணும்னா என்ன தேவை, வழிதான் தேவைப்பட போகுது. ஸோ இப்போ வழி தேவைப்படுதுன்னா கட்டாயம் என்ன இருக்கணும், அதுல வந்து அமுக்க வித்தியாசம் இருந்து ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் இருந்து கட்டாயம் ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கணும். ஃபோர்ஸ் வந்தால் தான் இந்த பாய்மர கப்பல் இயங்கி இருக்கு. ஸோ அதனால என்ன நடக்க போகுது, இந்த கூட்டையும் விளக்கலாம். ஸோ தேர்டையும் விளக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததை பார்ப்போம், கடல் அலைகளின் உருவாக்கம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து உருவாக்கத்திற்கு, கடல் அலைகள் தோன்றதுக்கு மெயினான ரீசன் என்ன, சந்திரன்ல ஏற்படுற கவர்ச்சி விசைகள். ஸோ அதனால தானே என்ன நடந்திருக்கு, கடல் அலைகள் உருவாகுது சந்திரன்ல ஏற்படுற கவர்ச்சி விசைகளால. ஸோ கட்டாயமா இதுக்கு வந்து தொடர்பே இல்லை. இல்ல, உருவாக்கத்துக்கு தொடர்பு வந்து என்னவா இருக்க போகுது, சந்திரன்ல இருந்து உருவாகிற கவர்ச்சி விசைகளா இருக்க போகுது. சந்திரன் சுத்தி வரனால ஏற்படுற கவர்ச்சி விசைகள், ஏற்படுற மாற்றம். அந்த ரீசன் வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டப்பாதையில் காற்பந்து ஒன்றின் இயக்கம், பனானா கிக்னு போட்டிருக்கு. அதாவது என்ன நடக்குது, காற்பந்து வந்து ஸ்பின் ஆகிற மாதிரி. ஒரு ஃபுட்பால் வந்து ஸ்பின் ஆகுது, என்ன நடக்க போகுது, ஒரு பக்கம் வலிண்ட வேகம் கூடவா இருக்கும், இன்னொரு பக்கம் வலிண்ட வேகம் குறைவா வந்துச்சுன்னா கட்டாயமா என்ன நடக்க போகுது, ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வரப்போகுது. வேணுவின் சான்பாடை பற்றி அதுதான் நாங்கள் விளக்கலாம். ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கட்டாயமா என்ன நடக்க போகுது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லா வாய்ச்சல்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்த் ஆன்சர் தான் வரப்போதே, கடல் அலைகளின் உருவாக்கம் தான் என்னவா இருக்க போது, கட்டாயமா பொருந்தாது. இப்போ முதலாவது ஆன்சர் டவுட்ல தான் விட்டது. ஆனா கட்டாயமா என்ன சொல்லலாம், நாலாவது ஆன்சர் வராதுன்னு சொல்லலாம். மெயின் ரீசன் வந்து கடல் அலைகள் உருவாகிறதுக்கு என்ன தேவைப்பட போகுது, சந்திரண்ட ஈர்ப்பு விசை, சந்திரண்ட விசை, கிராவிடேஷன். ஸோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, நாலாவது ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ முதலாவது ஒருக்கா திருப்பி ஒருக்கா பார்ப்போம். மிதக்கும் பலகை, அதாவது சர்ஃபிங்ல இது எப்ப பயன்படுதான்னு பாத்தீங்கன்னா, பயன்படுது எதுலன்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபிங் போட்ல கடைசியா ஒரு பகுதி என்ன நடக்கும்னா, கூரான நுனி வந்து இருக்குமா. ஸோ சர்ஃபிங் போட் எடுத்தீங்கன்னா கடைசி நுனியை வந்து கூரான நுனியா வச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் அதை மிதக்க செய்யறதுக்காக, அந்த அருவி கோட்டு பாய்ச்சல ஸ்டீம் ஃப்ளோ ஒன்று ஏற்படுத்தி தண்ணிட்ட இதை மிதக்க செய்யறதுக்காக இவ்வாறான ஒரு கூரான பகுதி இருக்குமா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இது உங்களுக்கு தெரியாட்டியும் என்ன செய்யலாம், இப்ப கேட்ட கேள்வியில அவன் கேட்டது பிள்ளையான கூற்று, விளக்க முடியாதது கேட்கிறான். சோ கட்டாயம் உங்களுக்கு 100% ஷுவர் ஆனது இருக்கும்போது நீங்க என்ன செய்யலாம், அதையே ஆன்சர் மார்க் பண்ணி விடலாம். சோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ஆன்சரா தான் இருக்க போகுது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 12 கிலோகிராம் திணிவுடைய சீரற்ற கோள். சோ பழமையா நாங்க கேள்வி செய்யும் போது சீரான கோள் தான் படிச்சிருப்போம், யூனிஃபார்ம் ரோட் உண்டு. ஆனா இதுல தான் தந்திருக்காங்க என்னது, சீரற்றதுன்னு தந்திருக்காங்க. சீரற்ற கோள் ஏபியின் புவியீர்ப்பு மையம் ஏல இருந்து 2:1 என்ற ரேஷியோல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்காங்க. ஏல இருந்து 2:1 என்ற ரேஷியோல ஒரு பாயிண்ட்ல இருக்கு. 60 கிலோகிராம் திணிவுடைய மனிதன் கோளின் மத்தியில் இருக்கும் போது இலைகளில் உள்ள இழுவைகள் T1 T2. இந்த 60 கிலோகிராம் மனிதன் வந்து கோல் அந்த ரொட்டுன நடுப்பகுதியில் இருக்கும்போது தான் டென்ஷன் வந்திருக்காங்க, T1 T2 குறிச்சு காட்டியிருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இழை அறுபடாமல் இருப்பதற்கு, மனிதன் ஏபி வழியே செல்லும் போது இழை அறுபடாமல் இருக்க வேண்டுவதற்கு உயர் இழுவைகள் ரெண்டுலயும் இருக்க வேண்டிய உயர் இழுவைகள் தனித்தனியா தந்திருக்காங்க. என்னது, T1 டேஷ் மற்றது T2 டேஷ் ரெண்டும் தனித்தனியா தந்திருக்கு. இப்ப எப்ப அந்த T1 வந்து உயர் பெருமானமா இருக்க போது, T1 டேஷா இருக்கு, இந்த 60 கிலோகிராம் மனிதன் ஏல இருக்கும்போது தான் T1 வந்து உயர்வா இருக்கு. அதே மாதிரி B நோக்கி போய் B நின்றாருன்னா T2 உயர்வா இருக்கு, T2 டேஷ். சோ இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் சினாரியோல இருந்தே போவோம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கான், அவர் நடுவுக்கு இருக்கும் போது
T1 T2 விசைகள் இருக்குன்னு தந்திருக்காங்க. ஸோ இப்போ கேட்ட கேள்வியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பெருமானங்கள் கேட்டிருக்கு. ஸோ 4 எங்களை கேட்டிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் தெரிஞ்சதை செய்வோம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போவோம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இதுல கேட்டிருக்க கேள்வி என்னது? என்ன சாப்டர்ல இருந்து வரப்போகுது? ஃபோர்ஸஸ். ஸோ விசைகள்ல என்ன செய்ய போறோம்? முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது ஃபோர்ஸ் டயக்ராம் குறிக்கணும். இப்ப நாங்க செய்யலாம் என்னண்டா, இப்ப எங்களுக்கு தெரியும் நடுப்பகுதியில அவர் நிக்கிறார் 60 கிலோகிராம். சோ எவ்வளவா இருக்க போகுது? 600 நியூட்டனா இருக்க போகுது. அவர்கிட்ட 60 கிலோகிராம் குறிச்சோம்னா 600 நியூட்டன். அதே மாதிரி ரெண்டு சைட்ல நீங்க இழைகளை குறிச்சு விடலாம். என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்க போகுது? ஒன்று T1 மற்றது T2 நடுப்புள்ளியில இருக்கும்போது. சோ இதுல அடுத்த பாயிண்ட் என்னது? 2:1 என்ற ரேஷியோ. இந்த ரேஷியோ எவ்வளவா? 2:1 என்ற ரேஷியோல தான் இவற்ற ஃபோர்ஸ் தொழிற்பட போகுது, வெயிட் தொழிற்பட போகுது. சோ 200 நியூட்டன் எவ்வளவு? 2:1. ஸோ அதையும் நோட் பண்ணணும். ஏன்னா டச்சில் நீங்க என்ன செய்யலாம்? மாறி எடுத்தீங்கன்னா விட பிடிச்சி வளமையா எடுக்கிற மாதிரி யூனிஃபார்ம் ரோட்டுன்னு எடுத்து நடுவுக்குள்ள புள்ளியில குறிக்க கூடாது. நான் தந்திருக்கான் 2:1 என்ற ரேஷியோவில் தொழிற்படுது. ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் ஈஸியா பண்ணணும்னா என்ன செய்யலாம்? இப்ப இதை வந்து நீங்க 2x எடுத்து இதை நீங்க x எடுத்தீங்கன்னா என்ன நடந்துடும்? இதை நீங்க போடும்போது டோட்டல் லென்த் வந்து 3x வந்துடும் மொத்த நீள. ஸோ இங்க நாங்க போடும்போது என்ன செய்வோம்? 1.5x போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா முழு எண்ணில் வர்ற மாதிரி இருக்கணும்னா, இன்டிஜர்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கணும்னா நீங்க என்ன செய்யலாம்? இதை 4x 2x எடுக்கலாம். ஸோ 4x 2x எடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இதை நீங்க 3x எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே 3x எடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது ஃபோர்ஸஸ். இது வந்து என்ன நடக்க போகுது? இக்லிபிரியத்துல இருக்கு, சமநிலையில் இருக்கு. ஸோ சமநிலையில் இருக்குன்னா நாங்க படிச்ச கான்செப்ட் ரெண்டு என்னது? பேர்ச்சி சமநிலை, மற்றது சுழற்சி சமநிலை. பேர்ச்சி சமநிலை எப்படி செய்யலாம்? விளைவு விசை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம், விளைவு விசையை. ஸோ மேல் நோக்கி எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? T1 plus T2 minus 720 நியூட்டன் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு, இதுல 120 நியூட்டன் வரப்போகுது. ஏண்டா இவற்ற மேஸ் வந்து 12 கிலோகிராம். ஸோ 120 நியூட்டனா இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா T1 plus T2 எவ்வளவு இருக்க போகுது? இவற்ற வெயிட் 600 minus 100. அதே மாதிரி ரொட்டுல வந்து 120. ஸோ டோட்டல் 720 is equals to 0. அதை வச்சு T1 plus T2 is equals to 720. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ T1 இல்லாட்டி T2 ஃபர்ஸ்ட் காண்றதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயமா சுழற்சி சமநிலையை பார்க்கணும், ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம். ஸோ அதை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? டோக்கு நாங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்டை பற்றி டோக் எடுக்கிறேன்னு வைப்போம். அதாவது இந்த பாயிண்ட் இதை ஏன்னு எடுப்போம். ஸோ ஏ பற்றி டோக் எடுக்கிறேன். ஸோ டோக்கில் டிரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏ வந்து இதை வந்து நான் கிளாக் வைஸாக வரும்போது ப்ளஸ் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இதை மாறியும் எடுக்கலாம், இல்லாட்டி நாங்கள் மைனஸ்ல எடுப்போம். அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக வந்துச்சுன்னா ப்ளஸ் எடுப்போம், இதுமாதிரி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? ஃபோர்ஸ் வந்து T2ஆல வர டோக் என்ன இருக்க போகுது? T2 இன்ட்டு டிரெக்ஷன், அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்க போகுது? 6x. ஸோ T2 இன்ட்டு 6x இருக்க போகுது. ஸோ அடுத்தது இந்த 120 நியூட்டன் பார்ப்போம். ஸோ இந்த 120 நியூட்டனை பார்த்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? F இன்ட்டு R வந்து என்னவா இருக்க போகுது? D என்னவா இருக்க போகுது? 4x இருக்க போகுது. 120 இன்ட்டு 4x. ஆனால் என்ன நடக்க போகுது? மைனஸ். ரீசன் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வருது, அதாவது கிளாக் வைஸா வருது. ஆன்டி கிளாக் வைஸா பிளஸ் எடுத்தேன். ஸோ மற்றது கிளாக் வைஸா வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது 600 நியூட்டன், அதாவது வெயிட்டுக்கு பார்த்தோம்னா 600 இன்ட்டு 3x, அது மைனஸ். ஸோ 6800x இருக்க போகுது. ஸோ அடுத்தது என்ன செய்யலாம்? எக்ஸ் எல்லாத்துலையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நீங்க சுருக்குனீங்கள்டா உங்களுக்கு வரப்போது என்னதுன்னா T2 is equals to 380 நியூட்டன். ஸோ பிறகு என்ன செய்யலாம்? 380 நியூட்டன் தெரியும்டா, இதுல கொண்டு போய் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்களா T1க்கு பெருமானத்தை காணலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபுல்லா செய்துதான் ஆன்சர் எடுக்கணும் இல்லை, இது MCQ தானே. ஸோ கட்டாயம் என்ன செய்யணும்னா நீங்க செய்ய செக் பண்ணுங்க. இப்போ T2 வந்து 380 நியூட்டன் போட்டாச்சு. ஸோ இப்போ 380 நியூட்டன் T2, இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஆன்சர் தான் அங்கே இருக்கு, 380 நியூட்டன். ஸோ ஆன்சர் 30. ஸோ அங்கால நீங்க காண தேவையில்லை, காண்றது பிள்ளை இல்லை, வேணும்னா செக் பண்றதுக்கு நீங்க காணலாம் டைம் இருந்தா. ஸோ ஆக்சுவலா டைம் இல்லாம வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. என்னது MCQனால கட்டாயமா ஆன்சர் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன செய்யலாம்? ஒரு செக் பண்ணிட்டு அங்கால செய்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் குயிக்கான டைம்ல முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுது? தேர்ட் ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். துணிக்கை ஒன்றின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவு தரப்பட்டுள்ளது. இத்துணிக்கையினது இயக்கத்திற்கான தூர நேர வரைவு பின்வருவனவற்றில் எதுவாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன தந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெலோசிட்டி டைம் கிராஃப் தந்துட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கேட்கறாங்க, தூர நேர வரைவு.
இப்ப எங்களுக்கு மெயினான பாயிண்ட் தெரியும் என்னது, வெலோசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து எப்படி நாங்க தூர நேர வரைவுக்கு போறது மாதிரிதான் தெரியும். அப்படி தூர நேர வரைவுல படித்திறன் கிரேடியன்ட் தான் என்னவா இருக்க போகுது, வெலோசிட்டியா இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல என்ன நடந்தது, வெலோசிட்டி குறைஞ்சி 0 ஆகி பிறகு மைனஸ்ல போகுது. ஸோ வெலோசிட்டி குறைஞ்சி 0 ஆகி பிளஸ்ல இருக்கு, பிறகு குறைஞ்சி 0 ஆகி பிறகு மைனஸ்ல போகுது. ஸோ அதே கிரேடியன்ட்டுக்கு மாத்தினா என்ன வரப்போகுது, கிரேடியன்ட்டும் பிளஸ்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கிரேடியன்ட் பிளஸ்ல இருக்கு, படித்திறன் பிளஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்குன்னு வரணும், கிராஃப் இப்படிதான் வரணும். ஸோ இவ்வாறு இருந்து குறைஞ்சு நடக்கணும், 0 ஆகி பிறகு திருப்பி என்ன செய்யணும், குறையணும், மைனஸ்ல வரணும் கிரேடியன்ட். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா அவன் கேட்டது என்னன்னா வளமையா வர்றது வெலோசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுக்கு வர. ஸோ அது வெக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனா இதுல கேட்டது டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது, ஸ்கேலரா இருக்க போகுது, எண்ணிக்கணியமா இருக்க போகுது. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் பார்ப்போம். இப்போ பிளஸ்ல இருந்து குறைஞ்சு 0 ஆக போற. ஸோ கட்டாயம் அப்படி 0 ஆறன்ற என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்டா ஒரு வேகம் இருக்குது. ஸோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, ஒரு படித்திறன் வரப்போகுது, ஒரு சாய்வு இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வாறு தான் கிராஃப் வந்து. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவ்வாறு தான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த கிரேடியன்ட் குறைஞ்சு என்ன நடக்க போகுது, இவ்வாறு குறையுது. ஸோ இந்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா படித்திறன் வந்து 0 ஆக போகுது. ஏன்னா ஸ்லோப் வந்து 0 ஆயிட்டு, சாய்வு. ஸோ சாய்வு 0. ஸோ படித்திறன் 0. படித்திறன் 0 என்ன சொல்லலாம், வேகம் 0. ஸோ அதை இப்ப பார்த்தாச்சு. பிறகு என்ன நடக்குதுன்னா மைனஸ்ல திருப்பி கூட போகுது. ஸோ இப்ப மைனஸ்ல கூடணும்டா என்னவா இருக்கணும், இதுல வந்து எதிர் திசையில வரணும். ஆனா இதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா தூர நேர வரைக்கும், அதாவது எண்ணிக்கணியத்துல வந்திருக்காங்க. ஸோ அதனால மைனஸை நீங்க பார்க்க தேவையில்லை. ஸோ என்ன நடக்க போகுது, தொடர்ச்சியா கூட போகுது. ஆனா என்ன நடக்க போகுது, படித்திறன் பாருங்க, படித்திறனும் என்ன செய்யணும், தொடர்ச்சியா கூடணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, பிறகு இவ்வாறு சாய்வு கூட்டிட்டே போகுது. ஸோ எத்தனையாவது ஆன்சரா வரப்போகுது, இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரா வரப்போகுது. ஏன்னா மீதி ஒன்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் படித்திறன் வந்து கூட்டிட்டு போகுது இந்த இடத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியும் என்னது, வேகம் குறையுது. ஸோ படித்திறன் குறையத்தான் போகுது. பிறகு என்ன நடக்குதுன்னா வேகம் வந்து மைனஸ்ல கூடுது. ஸோ வேகம் கூடுது, மைனஸை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வேகம் கூடுது. ஸோ அப்பயும் என்ன செய்ய போகுது, படித்திறன் அதிகரிக்கதான் போகுது. படித்திறன் குறையுது, பிளஸ்ல குறையுது, பிறகு என்ன நடக்குது, மைனஸ்ல அதிகரிக்க போகுது. ஸோ இதுல மைனஸை நாங்க கருத்தில் கொள்ள தேவையில்லை. ரீசன் என்னன்னா தூர நேர வரைவு தான் பார்த்திருக்கோம். ஸோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சராக இருக்க போகுது. இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். 50 சென்டிமீட்டர் வர்க்கம் அடிப்பரப்பளவுடைய உருளை வடிவ பாத்திரம் ஒன்றில் உள்ள திரவத்தின் மட்டம் x1 x2 என குறிக்கப்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பளவும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உடைய மர உருளை சாரடத்தி 0.8 எனும் நீரை கொண்ட பாத்திரத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப என்ன கேள்வி கேட்டுக்கா, x1 x2 அதிகரித்த உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து எங்களுக்கு ஏரியா தெரியும் எவ்வளவு, 50 சென்டிமீட்டர் வர்க்கம் அடிப்பரப்பளவுடைய உருளை வடிவ பாத்திரம் தந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு. இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா திரவத்தின மட்டம் x1 x2 என குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவத்தின மட்டத்தை உங்களுக்கு படத்திலையும் காட்டியிருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன செய்யறாங்க, 10 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பளவு ஏரியா இருக்கிற 10 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு மர உருளை ரிலேட்டிவ் டென்சிட்டி தந்திருக்காங்க, சார் எடுத்து 0.8 அதை தந்திருக்காங்க. அது இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா நீரை கொண்ட பாத்திரத்தினுள்ள வைக்க போறாங்க. இப்ப வைக்கும் போது என்ன நடக்க போகுது, கட்டாயமா தெரியும், அதுல ஒரு அப்ட்ரஸ் பெறும், மேலுதைப்பு பெறும். அப்படி மேலுதைப்பு வருதுன்னா என்ன சொல்லலாம், கட்டாயம் அந்த மேலுதைப்பை ஏற்படுத்துதுன்னா ஒரு கனவுளவு தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் ஒளியும் ஓட்டர் என்ன செய்திருக்கணும், இடம் பெயர்ந்து இருக்கணும். ஸோ அதை பற்றி காணும் எவ்வளவு தண்ணி இடம் பெயர்ந்திருக்கு. ஸோ அதை எப்படி காணலாம், இப்ப எங்களுக்கு தெரியும் W U இருக்க போகுது, அப்ட்ரஸ்டுக்கு வெயிட் ஈக்குவலா இருக்க போகுது, நிறைக்கு மேலுதைப்பு ஈக்குவல். இப்ப நிறைய எப்படி காணலாம், எங்களுக்கு சார் எடுத்து தந்திருக்கு, அதுக்கு தான் சார் எடுத்தியை பயன்படுத்தி நம்ம எப்படி வரப்போகுது 0.8 இன்டூ அடுத்தது பரப்பு நாங்க போட்டோம்னா எவ்வளவு வரப்போகுது பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் இன்டூ ஜியா இருக்க போகுது. இப்ப அடுத்தது நாங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மேலுதைப்புக்கு சமப்படுத்தணும். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, அடர்த்தி வந்து 1, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, இதுல வந்து இந்த ஒளியும் வந்து வியா இருக்க போகுது, கனவளவு வி தெரியாது வைப்போம். சோ அதை ஜியால பெருக்கணும். இப்ப நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு போகுது, இடம்பெயர்க்கப்பட்ட அந்த கனவளவு
80 சென்டிமீட்டர் கியூப்ல வரப்போகுது. ஸோ சில பேருக்கு டவுட் வரும், மெயின் இது 10 வர்க்கம்னு போட்டேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பரப்பளவு தந்திருக்கு 10 பரப்பளவு தந்திருக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை வந்து என்ன செய்யணும், உயரம் தந்திருக்கு உயரம் 10 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டையும் பிரிக்கிங்கன்னா என்னது 10 வர்க்கம். பரப்பளவு தந்திருக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கு, 10 சென்டிமீட்டர் இருக்கு. உயரம் எவ்வளவு தந்திருக்கு 10 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டையும் பிரிக்கிற அளவு 10 வர்க்கம் தான் கனவளவு, மொத்த கனவளவு. ஸோ இது அடர்த்தி 0.8 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3, கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3லே போடலாம். இந்த 0.8 சார் அடர்த்தின்னா அதுவும் அடர்த்தியை நீங்க கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3ல சொன்னீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 0.8 டிரெக்டாவே போடலாம். 10 வர்க்கம் இன்டு ஜி, கனவளவு சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. ஸோ 10 வர்க்கம் இன்டு ஜி. சுருக்கினீங்களா v எவ்வளவு வருது, 80 சென்டிமீட்டர் கனவு. ஸோ இடம்பெயர்ந்த நீர்ந்த கனவுல எவ்வளவு இருக்குது, 80 சென்டிமீட்டர் கியூபா இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். இப்ப எங்களுக்கு பாத்திரத்தின் கீழ்பரப்பு தெரியும், எவ்வளவு 50 சென்டிமீட்டர் கியூப். பாத்திரத்தின் 50 சென்டிமீட்டர் வர்க்கம். பாத்திரத்தின் கீழ் பரப்பளவு தெரியும் 50 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப எங்கள்கிட்ட கேட்டது எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு. இவர் உள்ளுக்க போக என்ன நடக்க போது, தண்ணி மேல எழும்ப போற. சோ எவ்வளவு உயரத்துக்கு இவர் மேல எழும்பிருக்கு. ஆனா இதுலயும் ஒரு ஹிண்ட் தந்துட்டாலும் என்னது கண்டுபிடிச்சிடும், என்னது 80 சென்டிமீட்டர் கியூப் தண்ணி மேல எழும்பி இருக்கிற. 80 சென்டிமீட்டர் கியூப் தண்ணி இருந்த இடத்துல இருந்து மேல வந்திருக்க. சோ இப்ப என்ன செய்யலாம், 80 × 50 80 × 50. சோ என்ன ஆன்சர், 1.6 சென்டிமீட்டர் கணக்கு பேர் எடுத்துருக்கீங்க. ஆனா இதுல என்ன நடந்திருக்குண்டா, இவர் கீழே போயிருக்க. ஆனா என்ன நடந்திருக்கு, தண்ணி மேல வார. ஆனா எவ்வளவு பரப்பு கூட வரப்போறாண்ட, இந்த சதுரமுகிய தாண்டி மெட்ட பரப்புக்குள்ளாதான் வரப்போறார். அதாவது இவர் வந்து எவ்வளவு அடைச்சிருவார், 10 சென்டிமீட்டர் வர்க்கத்தை அடைச்சிருவார். இவர் மேல எவ்வளவு தாள் வரப்போறார், 40 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு தான் தண்ணி மேல எழும்ப போறார். அதுக்குள்ளதான் மேல எழும்புவார். ஏன்னா 10 சென்டிமீட்டர் வர்க்கம், அதுல வந்து இவர் நிக்க போற, இந்த கியூப் நிக்க போகுது. 10 சென்டிமீட்டர் வர்க்கம் போச்சுன்னா எவ்வளவு இருக்க போகுது, 40 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் கூட தான் இவர் எழும்ப போற. அப்படி 40 சென்டிமீட்டர் வர்க்கத்தை பாத்தீங்களா என்ன நடக்க போகுது, 80 சென்டிமீட்டர் கியூப் மொத்த கணக்குல எழும்புற. அதுவும் எவ்வளவு பரப்பினூடாக எழும்புற, 40 சென்டிமீட்டர் ஸ்கொயரினூடாக எழும்புற. சோ அதை பிரிச்சுங்க எவ்வளவு விட வரப்போகுது, 2 சென்டிமீட்டர் ஆன்சர் வரப்போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிரெக்டாவே சொல்லலாம், கனவளவை காணணும். மேலுதவி சமன்பாடு யூஸ் பண்ணணும். சோ கனவளவை காணலாம். சோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா என்ன வந்திருக்குன்னா, எவ்வளவு பரப்பு போயிருக்குன்னு பாக்கணும். கனவளவு தந்துட்டு உயரத்தை கேட்கறாங்க. சோ உயரத்தை காணும்போது எவ்வளவு உயரம் எழும்பிச்சுன்னு பாக்குறதுக்கு தானே என்ன செய்யணும்டா, இந்த பரப்பால பிரிக்கணும். பரப்பால பிரிக்கும் போது கவனமா இருக்கணும்னா இதை புறக்கணிக்க இயலாது. இப்ப 50 சென்டிமீட்டர் கியூபோட சென்டிமீட்டர் ஸ்கொயரோட ஒப்பும்போது இந்த 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரை நீங்க புறக்கணிக்க இயலாது. என்ன கிட்டத்தட்ட இவரும் பெருசு தான், 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் பெருசு. சோ அது நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஆன்சர் வரப்போகுது. இந்த வீடியோல தொடர்ச்சியாக மீதி கேள்விகளை பார்த்தோம். அடுத்த வீடியோஸ்ல அடுத்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். தேங்க்யூ.